அதாவது இன்றைய சூழ்நிலையில் விஜயினுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தாவேகா தனித்து தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ இவர்கள் கிளப்பி விடுற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போகாது, பாஜகவோடு கைக்கு இருக்காது. இதுதான் நிலவரம். நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, திமுக என்னைக்குமே இந்த தொகுதி பங்கீடு நேரத்தில் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. பாமக இருக்கிற கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போகாது. இவங்க இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நான் கொடுக்கறது தான் சீட்டு, நான் கொடுக்குற தொகுதி தான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து எப்பயுமே இருக்கும். இந்த முறை இன்னொரு சாய்ஸா தாவேகா. குகேஷ் அவர்கள் வந்து இன்டர்நேஷனலில் ஜெயிக்கும் போது திமுகலேருந்து அவருக்கு 5 கோடி அறிவிக்கிறாங்க. இப்போ கண்ணகி நகர் கார்த்திகா கபடி இலக்கு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் 25 லட்சம் ஒதுக்கி இருக்கு. இதில் என்ன பாகுபாடு அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ குகேஷ்ங்கிறவரு ஒரு தனிப்பட்ட நபராக அந்த செஸ்ஸில் விளையாண்டு ஜெயிச்சாரு. கண்ணகி நகர் கார்த்திகா இந்திய கபடி அணியில் இருக்கிற வீரர்களில் ஒருவராக அவங்க இருந்தாங்க. அதனால 25 லட்சம் அப்படின்னு சொல்றதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்க அங்க அத்தனை கோடி கொடுத்துறீங்க, இங்க ஒரு கோடியாவது கொடுத்துருக்கலாம். விஜய்க்கு அப்புறமா அவரோட கட்சியில் எதுவும் தெரிந்த முகங்கள் இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் கட்சியில் இருந்த யாரையுமே மக்கள் தெரியும். ஆனால் மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம்? நாம எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறோம், தாவேகாவுக்கு இது பொருந்தும். அதெல்லாமே இவர் ஏற்கனவே வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர். இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாரு, இல்லை காங்கிரஸ், இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய கூட்டணி பேச்சில் அடிபடுது. அதே மாதிரி ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கோங்க, அப்போ தான் என்னைய மாதிரி வர முடியும் நிறைய அட்வைஸ் கொடுத்தா சொல்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி வைப்பாரா, இல்லை தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இன்றைய சூழ்நிலையில் விஜயினுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தாவேகா தனித்து தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ இவர்கள் கிளப்பி விடுற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போகாது, பாஜகவோடு கைக்கு இருக்காது. இதுதான் நிலவரம். அதே நேரம் தேர்தல் நெருங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் மாறும். அதுல முக்கியமான விஷயமா கூட்டணி நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, திமுக என்னைக்குமே இந்த தொகுதி பங்கீடு நேரத்துல ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. யாருக்கிட்டன்னா, இத்தனை நாள் அவங்களோட தோழமை கட்சி, கூட்டணி கட்சின்னு டிராவல் பண்ணாங்கல்ல, அந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுப்பதே பார்த்தீங்கன்னா இது ஒரு யாசகம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு திமுகவுக்கு வரும். அவங்க கேட்குற எண்ணிக்கையிலையும் தரமாட்டாங்க, அவங்க கேட்குற தொகுதியையும் தரமாட்டாங்க. ஏதோ கிட்டத்தட்ட இலவசமாக பிச்சை போடுற மாதிரி இந்தா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து எப்பயுமே அவங்க பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேற போக்கிடம் இருக்காது. இப்போ திமுக நமக்கு ஒரு அவமானம் நடக்குது, அவமரியாதை நடக்குது அப்படின்னா, அங்கேருந்து அதிமுக நடைய கட்டலான்னா அங்க பாமகவும் பாஜகவும் உட்காந்துருக்கும். புரியுதாலே? ஒரு இடதுசாரியோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போகாது. அப்புறம் பாமக இருக்கிற கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போகாது. இவங்க இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நான் கொடுக்கறது தான் சீட்டு, நான் கொடுக்குற தொகுதி தான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து எப்பயுமே இருக்கும். இந்த முறை இன்னொரு சாய்ஸா தாவேகா இருக்கு. அப்ப இந்த மாதிரி திமுக நடந்தா இவங்க நேரா விஜயை நோக்கி போயிடுவாங்க. அன்றைக்கு தனித்து நிற்பதாக சொல்லும் விஜய்க்கு பின்னால் வந்து இவர்கள் எல்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில பாமக, தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கு. அதுல பல கட்சிகள் மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகள் தான். அதே நேரம் இப்ப தேமுதிக என்ன நினைக்கும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி கேட்பாங்க. அது இல்லாம தேர்தல் நேரத்து சில வரவு செலவுகள்லாம் இருக்கு. அது அவங்களுக்கு அதிருப்தியை அளிக்கும் பட்சம் அவங்களும் இந்த பக்கம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் சில கட்சிகள் தாவேகா பின்னால் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து குகேஷ் அவர்கள் வந்து இன்டர்நேஷனலில் ஜெயிக்கும் போது திமுகலேருந்து அவருக்கு 5 கோடி அறிவிக்கிறாங்க. இப்போ கண்ணகி நகர் கார்த்திகா கபடி இலக்கு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் 25 லட்சம் ஒதுக்கி இருக்கீங்க. இதில் என்ன பாகுபாடு அப்படின்னு இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு சரியான கேள்விதான். ஒருவேளை திமுக தரப்பில் இதுக்கு வந்து ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ குகேஷ்ங்கிறவரு ஒரு தனிப்பட்ட நபராக அந்த செஸ்ஸில் விளையாண்டு ஜெயிச்சாரு. கண்ணகி நகர் கார்த்திகா இந்திய கபடி அணியில் அந்த அணியில் இருக்கிற வீரர்களில் ஒருவராக அவங்க இருந்தாங்க. அதனால 25 லட்சம் அப்படின்னு சொல்றதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அங்க அத்தனை கோடி கொடுத்துறீங்க, இங்க ஒரு கோடியாவது கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? ஆனா எப்பயுமே இவர்களுக்கு இந்த எளியவர்கள் மீது வந்து ஒரு வகையான பார்வையும், ஏன்னா அந்த மேட்டுக்குடிகள் மீது ஒரு வகையான பார்வை இருக்கு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான உண்மைதான். அதிலும் முக்கியமா இந்த சமூக நீதி பேசுகிற திமுகவுக்கு வந்து இந்த பார்வை வந்து ரொம்ப காலமாவே இருக்கு. அதுதான் இப்பயும் இருக்கு. அதுதான் வெளிப்பட்டு இருக்கு. ஓகே. கரூர் சம்பவம் வந்து விஜயோட அரசியல் பயணத்தை எந்த அளவுக்கு மாத்தி இருக்கு?
நிச்சயமா மக்கள் சந்திப்பு எந்த மாதிரியான இருக்கு? அதுதான் அவர் ஏற்கனவே நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ மாதிரி போய் மக்களை சந்திக்கணும். அந்த மாதிரி சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா பல ஊர்களில் பல இடங்கள்ல இருந்து மக்கள் திரண்டு வருவாங்க. அந்த மக்கள் அடர்த்தியா நிக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அதுதான் நடந்தது. ஆனா அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத கரூர் சம்பவம் அவருக்கு உணர்த்திடுச்சு. அப்ப நீங்க தொடர்ந்து அதே பேட்டர்ன்ல மக்களை சந்திக்க போறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்ன. அப்ப அதை வந்து இவர் நிச்சயமா செய்யக்கூடாது, செய்ய மாட்டார். அதனாலதான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம், அது இந்த மாதிரியான கடை வீதிகள் பொதுமக்கள் புழங்குகிற இடமா இல்லாம ஏதாவது ஒரு மைதானத்துல அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிற அளவுக்கு இவங்க இப்ப முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, காவல்துறை இவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த அனுமதியை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க மைதானத்துல இவங்க கூட்டம் போட முடிவு பண்ணி அவங்க முதல் நாள் சாயந்தரம் அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன ஏற்பாட்டை பண்ண முடியும் என்ன. ஸோ அதனால காவல்துறை இவருக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்ப விஜய் போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கட்டும் ஏன்னா, அதனால அவருக்கு கெட்ட பேர் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது இல்ல. அதனால இவர்களும் சரியாக அந்த அனுமதியை உரிய நேரத்தில் கொடுக்கணும். அதுதான் நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கு. நான் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அநேகமா உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் அவங்க வகுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன்ல இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் தேர்தலுக்கான நாட்கள் வந்து ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க எந்த காரணம் கொண்டும் முடங்கி கிடக்க முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப நீங்க களத்துல இருந்துதான் ஆகணும். அது எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கறது அடுத்தடுத்த இதுல தெரியும் உங்களுக்கு. விஜய் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அதை சினிமா வட்டாரங்கள் எப்படி பார்க்குது? நம்மள ஒருத்தர் வந்து போயிருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்களா? இல்லைன்னா எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத வேலை அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? இல்லை, அந்த மாதிரி யாரும் பார்க்கல. பட் அதே நேரம் விஜயினுடைய வெற்றியும் அவர் இருந்த உயரமும் சினிமாக்காரர்கள் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையான ஒரு வயிற்றெரிச்சல் உணர்வை ஏற்படுத்தினது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னடா நமக்கு தெரிஞ்சு வந்தாரு, திடீர்னு இவ்வளோ உயரமாக போயிட்டாரு அப்படிங்கிற அதை காழ்ப்புணர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கு. அதை வெளிப்படையாக அவங்க காட்டிக்கலைனாலும் அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் திரையுலகில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா இருக்கும். நீங்க பேட்டிக்காக வந்து அவங்க கிட்ட பேசும்போது ஒன்று பேசுவாங்க, நீங்க கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா பேட்டியில பேசுனதுக்கு மாறா ஒன்று பேசுவாங்க. ஒரு விஷயம் குறித்து பேசும்போது இப்போ விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. நீங்க கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவரெல்லாம் ஒரு ஆளாம்பாங்க. அது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இங்க இருப்பவர்கள் பல பேர் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது பலரும் அவரை வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி ஒரு மிகப்பெரிய அவதூறு தாக்குதல் நடத்தும் போது திரையுலகில் இருந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டே இல்லை. புரியுதாலே? நார்மலா நேத்து சினிமாவுக்கு வந்து ஓவியா போன்றவர்கள் கூட விஜய் மீது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வன்மத்தை கக்கிற அளவுக்கு தானே இருக்கு. அதனால இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயினுடைய இதை வந்து அப்படித்தான் பாக்குறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில நம்மில் ஒருவராக இருந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு போறாரு, நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆகணும், ஆயிடுவார் அப்படின்னு நினைப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. பட் அதே நேரம் விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சென்றது வந்து திரைத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இப்ப விஜய் படம் தயாரிப்புல இருக்கு அப்படின்னா அந்த படத்தால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 தொழிலாளர்கள் வந்து பிழைப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 150 தொழிலாளர்களுக்கு விஜய் படத்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்ல இன்னொன்னையும் சொல்லலாம், அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்தினா இங்குள்ள ரசிகர்களால் தொல்லைன்னு அவருடைய மொத்த படத்தையுமே ஹைதராபாத்தில் தான் பண்ணுவார். தமிழ்நாட்டில் படப்பிடிப்புனா வேணான்னு சொல்லுவார். அதான் அஜித். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தர பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி வந்து விஜய் கிட்ட வந்து ஒரு தகவலை சொல்றாரு, நீங்க ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு, அதனால உங்க படத்தினுடைய படப்பிடிப்பை நீங்க சென்னையிலேயே பண்ணுங்க, அப்பதான் பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குன்னா ஒரு தகவலை அவர் கன்வே பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் படப்பிடிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க பையனூருங்கிற இடத்துல, அதுவும் அந்த பெப்சிக்கு சொந்தமான அந்த ஸ்டுடியோவில் தான் செட் போட்டே படத்தை எடுத்தாங்க. அப்போ விஜய் படம் அப்படின்னாலே ஒரு 150-200 தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் அந்த படம் திரைக்கு வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குற படமாகவும் அது இருக்கும். அதனால விஜய் சினிமா விட்டு செல்வது அப்படிங்கிறது திரைத்துறைக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம். ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுகிற அளவுக்கு இன்னொரு நடிகர் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தது ஒரு 5-6 வருஷம் ஆகும். அஜித் இருக்காரு அல்ல, அஜித்தை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அஜித்தை வந்து ரசிகர்கள் விஜய்க்கு சமமான போட்டியாளர்களா வச்சாலும் நீங்க சினிமாவில் ட்ரேடிங்ல போய் கேட்டா உண்மையை சொல்லுவாங்க. விஜய் நம்பர் 1 அப்படின்னா அஜித் வந்து நம்பர் 10 தான்.
ஓகே. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு. ஓகே. உதாரணத்துக்கு விஜய் படம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகும். ஆனால் அஜித் படத்தினுடைய அதிகபட்ச பிஸ்னஸே ஒரு 200லிருந்து 225 கோடி ரூபா தான். ஆனால் வெளியில இருக்கிற அந்த ரசிகர்கள் வந்து 2 பேரையும் ஒன்னா வச்சு வந்து இவங்க அணில ஆமே அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில வந்து இவருடைய உயரம் வேறு, இவருடைய உயரம் வேறு. நடிகர்கள் வந்து நாடே ஆளலாம் அப்படின்ற ஒரு போக்கு தான் அரசியல் இருந்துட்டு வருது. விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நடிகர்கள் நாட்டை ஆள முடியுமா? அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து நடிகர்கள் நாடாளக்கூடாது. நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லை. அதுதான் நான் வந்து என்னுடைய அடிப்படை கொள்கை. காலங்காலமா இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் இதைத்தான் சொல்றேன். பட் அதே நேரம் இன்றைக்கு விஜயின் அரசியலை நாம் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்கும். அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 5 வருஷம், அடுத்து அவங்க 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல இவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பாங்க. அடுத்த 5 வருஷம் அவங்க கொள்ளையடிப்பாங்க. இதுதான் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு போடுற சாமானிய மக்களுக்கும் தெரியும். ஆனா என்னன்னா வேறு போக்கிடம் கிடையாது. ஒண்ணு இவருக்கு போடணும், அல்ல அவருக்கு போடணும். இந்த கட்டத்துல தான் சீமான்னு ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. அவர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு வெட்டு கோஷத்தோட வர்றாரு. அடடா இவர் இந்த நாட்டை மாத்திருவார் போல இருக்குன்னு மக்கள் அவருக்கும் ஓட்டு போட்டு 36 லட்சம் ஓட்டு அவருக்கும் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தேர்தலை வைத்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் பண்றவரு. உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், என்ன உன்னுடைய எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அங்க போகாம அதை நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இவர் பணம் பண்றவருங்கிற உண்மை இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சீமானுடைய பேச்சு, செயல், நடத்தை இது எதுலையுமே நாகரிகம் இல்லை. புரியுதா? அரசியலுக்கு 1% கூட தகுதி இல்லாத நபர் வந்து சீமான். ஒரு குப்பை வந்து கோபுரத்துக்கு போன மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியலில் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத நபரா மாறிட்டார். அப்ப திமுக அதிமுகவுக்கு மாற்றாக சீமான் அதிகாரத்துக்கு வர்றதும் மிகப்பெரிய ஆபத்து. மிகப்பெரிய ஆபத்துனா என்ன? இந்திய இறையாண்மைக்கே ஆபத்து. அதுதான் அவருடைய பேச்செல்லாம் நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அப்ப இன்னொரு ஆள் வரணும் அப்படின்னா யாரு வர முடியும்? மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சியால் தான் இவர்களையே நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? ஒரு லெட்டர்பேட் கட்சியால இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப மக்களுடைய பேராதரவு பெற்ற ஒருத்தர் யார் அப்படின்னா துரதிர்ஷ்டவசமாக அது சினிமா நடிகனா தான் இருக்கான். அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்ப இவருடைய அரசியல் எப்படிப்பட்டது? இவர் வந்து பாஜகவுடைய கைப்பாவையா, அல்லது இவருடைய அரசியல் என்ன திராவிடமா, தமிழ் தேசியமா, வலதுசாரி தத்துவமா, இடதுசாரி தத்துவமா, இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம முடிவு பண்ணலான்னு பார்க்கும்போது விஜயினுடைய அரசியலுங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம், திராவிடம் அப்படின்னு மக்களை பிரிக்காம எனக்கு ரெண்டுமே 2 கண்கள் அப்படிங்கிறாரு. அதுல சின்ன சின்ன முரண்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். அப்போ இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக, முக்கியமா அதிமுகவுக்கு மாற்றாக, ஏன்னா இன்னைக்கு அதிமுகவும் தமிழ்நாட்டினுடைய தீய சக்தியா மாறிடுச்சு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பாஜக என்கிற தீய சக்தியோட இவர்கள் கூட்டணி வைத்ததால் இவர்களும் தீய சக்தியா மாறிட்டாங்க. புரியுதா இல்லையா? அதிமுக வந்து பன்னீர் தான், அதைத்தான் காலங்காலமா குடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல ஒரு சொட்டு சயனைடு கலக்கப்பட்டுருச்சு. இப்போ நான் அதை பன்னீர்னு சொல்ல முடியாது, இப்போ அது விஷம் தானே. ஸோ அந்த மாதிரி அதிமுகவும் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு மாற்றாக, திமுகவுக்கு போட்டியாக சண்டை பண்றதுக்கான ஒரு கட்சியா தாவேகா இன்னைக்கு வந்திருக்கு. அதனால அதை நம்ம ஆதரிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இன்னைக்கு காலை நியூஸ் பார்த்தீங்களா? செங்கோட்டையன், பன்னீர்செல்வம் 2 பேரும் ஒன்றா வந்திருந்தாங்க. ஸோ யார் பக்கம் போவார் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது அவர் பன்னீர்செல்வம் அவர் கூட வந்தது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் 2 செல்லாத காசுகள் ஒரே காரில் பயணம் செய்தது, அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாகவே நான் ஓ பன்னீர்செல்வம் குறித்து சொல்ற கருத்து என்னன்னா, தமிழக அரசியலில் செல்லாத காசு ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா காலம் காலமாகவே அடிமையாகவே இருந்து அவர் வளர்க்கப்பட்டவர். அவரால் பார்த்தீங்கன்னா நெஞ்சை நிமிர்த்தியெல்லாம் அரசியல் பண்ண தெரியாது. அவர் வந்து பணிவோடு குனிந்து தான் அவரால் அரசியல் பண்ண முடியும். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி என்ற பெயரில் அடிமையா இருந்தாரு, சசிகலாவுக்கு விசுவாசிங்கிற பேரில் அடிமையா இருந்தாரு. இன்றைக்கு பாஜகவின் விசுவாசி என்ற பெயரில் பாஜகவுக்கு முக்கியமா அமித்ஷாவுடைய அடிமையா அவர் இருந்துகிட்டு இருக்காரு. செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவரை பத்தி இது வரைக்கும் பெருசா தெரியலைனாலும் சமீப கால நிகழ்வுகளை பார்க்கும்போது இவரும் ஓபிஎஸ் உடைய இன்னொரு முகம், கிட்டத்தட்ட அதே அடிமை மனோபாவம் கொண்ட ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்ப 2 அடிமைகள் சேர்ந்து இங்க என்ன புரட்சியை ஏற்படுத்திட முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் எப்படி எடப்பாடி சாமர்த்தியமா கட்சியிலிருந்து தூக்கி வெளியில போட்டாரோ அதே மாதிரி வரப்போற தேர்தலை காரணம் காட்டி செங்கோட்டையனையும் தூக்கி வெளியில போட்டுருவாரு. என்ன இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு சீட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, செங்கோட்டையன் என்ன பண்ண முடியும்? என்ன அவங்க ஊர்ல உட்காந்துட்டு வேணா ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாமே தவிர மாநில அரசியலுக்கு கூட அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் நடக்கும். ஸோ இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இன்னைக்கு 2 செல்லா காசுகளும் ஒரே கார்ல போனதா நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் விஜய்க்கு அப்புறமா அவரோட கட்சியில் எதுவும் தெரிந்த முகங்கள் இல்லை. ஸோ 2026 எலெக்ஷனில் இந்த இப்படி இவங்களை வச்சு அவரால் ஜெயிக்க முடியுமான்ற பேச்சு நிறைய இருக்கு. அதை எப்படி? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் கட்சியில் இருந்த யாரையுமே மக்களுக்கு தெரியாது. ஓகே, புரியுதா இல்லையா? ஆனால் மக்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன காரணம்? நாம எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறோம், அதுதான் அவங்க மனநிலை. அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க கிட்டேயே போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, எந்த வேட்பாளருக்கு போட்டிங்கன்னு கேட்டால் தெரியாது, ரெட்டை இலைக்கு போட்டோம். இன்னைய வரைக்கும் அதிமுகவுடைய பலம் என்ன அப்படின்னா அந்த ரெட்டை இலை எம்ஜிஆர் அப்படிங்கிற அதுதான். தாவேகாவுக்கு இது பொருந்தும். அதெல்லாமே இவர் ஏற்கனவே வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ இந்த முறை மக்களும் அப்படித்தான் நினைப்பாங்க. இன்னும் 10 நாள் 15 நாட்களுக்குள்ள தாவேகாவுக்கு சின்னம் கிடைக்க போகுது. என்ன சின்னம்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இதுதான் தாவேகாவுடைய சின்னம்னு அறிவிக்கப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் உலகம் முழுக்க அந்த சின்னம் பிரபலம் ஆகிடும். அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது மக்களை பொறுத்த வரைக்கும் யாரு வேட்பாளருங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. அந்த சின்னத்துக்கு அவங்க குத்த போறாங்க. அந்த சின்னம்ங்கிறது அவர்களை பொறுத்தவரை விஜய். அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இப்ப இவர்களே நாளைக்கு ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக வரும்போது ஊடகங்களில் தொடர்ந்து செய்திகளில் அடிப்படும் போது அவர்களும் வந்து ஒரு பரிச்சய முகமாக மாறிவிடுவார்கள். அப்படித்தானே இன்றைய புகழ்முகங்கள் எல்லாமே பிரபலங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அறிமுகமாக தானே இருந்தாங்க. அதனால அது ஒரு விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.